ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கீங்களா? 4வது வசனம். உலகம் தோன்றது அதான் நம்மள உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே முன்குறித்தார் சொல்லி போட்டிருக்கு வசனம். ஆமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 4வது வசனம் நினைக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமில்லாதவர்களாயும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கு. ஆமா. ஓகே. For he has chosen us in him before the creation of the world, okay, to be holy and blameless in his sight. Okay, he predestined us adoption to sonship through Jesus Christ in accordance with the pleasure and will சொல்லி பார்க்கிறோம். இது வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ஏன்னா வந்து இது புரியணும்னா உங்களுக்கு வந்து உலகம் தோன்றதுக்கு முன்பு சொல்ற பாயிண்ட் வந்து தெரியணும். உலகம் தோன்றதுன்னா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கான்டெக்ட். ஓகேவா? இது முதலாம் உலகம் இருக்கு, 2ஆம் உலகம் இருக்கு, 3ஆம் உலகம் இருக்கு. ஓகேவா? ஏன் 3 உலகம் சொல்றேன்னா இது பேதுரு தான் சொல்றாரு, நம்ம சொல்லல. எங்க சொல்றாருன்னா பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, வேணா படிங்க, நீங்களே படிங்க. 5ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்ப முன்னாடி ஜலத்துல அழிஞ்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு உலகம் சொல்றாங்க. அப்புறம் இப்போது இருக்கிற உலகம் சொல்லிட்டு சிங்கராஜ் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் நாய்ஸ் வருது. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற உலகம் வந்து பாத்தீங்கன்னா வானமும் பூமியும் பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஹெவன் அண்ட் எர்த் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி 13ஆம் வசனம் படிங்களா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பாருங்க, நீதி வாசமா இருக்குமா, வேர் ரைச்சஸ்னஸ் டுவெல்ஸா, நீதி வாசமா இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் சொல்லும் போது இனி வரும் உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அதை தேவன் என்ன பண்றாரா, ஒரு துணியை போல மாத்துறாராம். ட்ரெஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பூமியோடைய அந்த தன்மைகளை வந்து ஃபுல்லா மாத்துறாராம். புதிய வானம் புதிய பூமி. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உலகம் வந்து பாக்குறோம், 2வது உலகம் வந்து இப்ப இருக்கிறது. ஃபர்ஸ்ட் உலகம் வந்து நோவா காலத்துல இருந்த அந்த ஜலப்பிரளயத்துல அழிஞ்ச உலகம் சொல்லி பாக்குறோம். இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீதி வாசமா இருக்கும் உலகத்துக்காக நம்ம என்ன பண்றோமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்கன்னா இந்த பிரசன்ட் வேர்ல்டு. அதனால்தான் வந்து உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லும் போது இந்த பிரசன்ட் வேர்ல்டு வர்றதுக்கு முன்னாடி சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் அங்க சொல்றது. அது நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும்னா இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை வச்சு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆமா இருக்குண்ணா. சொல்லுங்க. இப்போ ஜீசஸ் தான் காடா? ஜீசஸ் ஒரு காட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, எங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம். எட்டுல கிடையாது, ஒரு நிமிஷம். 6 நினைக்கிறேன்.
சங்கீதம் 82:1 இருக்கு. அதை வந்து இயேசு கிறிஸ்து கோட் பண்ணுவாரு. ஜீசஸ் இன் ஜான் 10ஆம் அதிகாரத்துல கோட் பண்றாரு நினைக்கிறேன். யோவான் 10ல 8ன்னு சொல்லிட்டேன். 10:34 படிங்க. 31ல இருந்தே படிங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள் என்றார்கள். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் அல்ல, நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் இருக்கவில்லையா? எங்க இருக்கு வேதத்தில் சொல்லும்போது? சங்கீதம் 82:6 இருக்கு. ஓகேவா? ஸ்கிரீன்ல தெரியுதா? சங்கீதம் 82:6 இருக்கு. சொல்லி பாக்குறோம். அப்படியே படிங்க. நெக்ஸ்ட். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். பாத்தீங்களா? என்னதுன்னா, கிரைஸ்ட் வந்து சாட்சி. அவரே சொல்றாரு, நான் வந்து என்ன பண்றேன், பிதாவின் சித்தத்தை செய்யறேன். நானும் காட் தான், நான் காடு சொல்றத வந்து இங்க சாட்சி கொடுக்குறாரு. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மனுஷனா இருக்கிற தேவன் எப்படி சொல்ற சொல்லி கேக்குறாங்க. அதுக்குதான் வந்து கிரைஸ்ட் சொல்றாரு, உங்க வசனமே போட்டிருக்கேப்பா, யாரெல்லாம் தேவனோட வார்த்தைகளுக்கு படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தேவர்கள் சொல்லிட்டு. சங்கீதம் 82:6 ஓகேவா? அப்போ காட்னா அப்போ தேவனுக்கு நிகரானவரான அவரு? ஆமாப்பா, தேவனுக்கு நிகரான ஒரு ஆள் தான் பாக்குறோம். ஏன்னா இங்கன்னா பிலிப்பியர்ல பாக்கலாம். அதான் ஒரு இது நானும் பிதாவும் ஒரே சாம் கூட சொன்ன ஒரு வசனம் அது. இங்க கூட பாருங்க, எங்கன்னா பிலிப்பியர் 2:6 படிங்களா? 5-6 படிங்களா? இத பத்தி நம்ம டீடைல்டா 5வது பாடத்துல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. வேதாகமத்துல இருக்கிற தேவன் யார் சொல்லிட்டு பார்ப்போம், கடவுள் யார் சொல்லிட்டு அந்த டாபிக்ல. ஆனா இப்போ சும்மா உங்க இன்ட்ரோடக்ஷனுக்காக காமிக்கிறேன், உங்களுக்கு கிளாரிபிகேஷனுக்காக படிங்க. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் படிங்க காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஓகேவா? டைரக்டான வசனம் இது. ஓகே, இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். கொள்ளையாடின பொருளா என்னது? சாதகமா எண்ணாதபடிக்கு தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால தேவன் என்ன பண்றாரா, அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூலகத்தோர் எல்லாருமே அவர் கீழே படியும்படிக்கு செய்யறா சொல்லி பாக்குறோம். இது நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல கூட படிக்கலாம். நம்ம வேணா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15. இதுல பாருங்க, இது வந்து சூப்பரா இருக்கும். பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. 15:22 இருந்து வரும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வசனம் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் இது. சங்கீதம் 110:1.
ஓகே, இத படிங்க, ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க இத. லார்ட் செட் டு மை லார்ட். கர்த்தர் 110:1. ஓகே. லார்ட் செட் டு மை லார்ட். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, ஆ நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரு என்றார். என்ன சொல்றாரு? சிட் அட் மை ரைட் ஹேண்ட். என் வலது பசத்துல உட்காரு, ரைட் ஹேண்ட் உட்காரு சொல்றாரு. உன் சத்துருக்களை உன் பாதப்படியே ஆக்கி போடும் வரைக்கும். யார் சொல்றா? லார்ட் செட் டு மை லார்ட். தாவீது எழுதியிருக்காரு. சாம்ஸ் ஆஃப் தாவீத் சொல்லி பார்க்கிறோம். தாவீது என்ன சொல்றாருன்னா, இவரை வந்து லார்டு, ஓகேவா, லார்ட் செட் டு மை லார்ட் சொல்லி பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15 வந்து இது எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாரு? பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது வேணா படிங்க. எதுல இருந்து பாக்கணும்னா 24 இருந்து படிங்களா, 23 இருந்து படிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும், முடிவு உண்டாகப்படும். அது பின்பு உலகத்தோட முடிவு வரும். அடுத்தது, அவர் சகல துரைத்தனைகளையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். யார் ஒப்பு கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தை வந்து யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரா? பிதா கிட்ட ஒப்பு கொடுக்குறாரா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படிங்க, அடுத்த வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை வந்து அழிக்கணும் சொல்லி பாக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர்கள் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தின் எக்ஸ்பிளனேஷன் அது யார் வேணா சொல்லலாம். இங்க பவுல் எழுதின வசனத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் அது 27, 28. இது வந்து அப்படியே பயங்கரமா சொல்லுவார் பவுல். இது வந்து நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஏன்னா வார்த்தை வந்து ட்விஸ்ட் ஆகும். சொல்லலாம். இல்ல சிங்கராஜ், சாமுவேல் நீங்க சொல்லுங்க. சகலத்தையும் அவரோட பாதத்திற்கு எல்லாத்தையும் இயேசுவனுடைய பாதத்திற்கு தேவன் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. கீழ்படுத்திருக்கிறாரு. ஏன்னா கடைசி சத்துரு யாரு? மரணத்தை வந்து அதையும் வந்து நீக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் அதான் 27, 20 தான் இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே போல இயேசுக்கு கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் சகலத்தையும் தேவன் கீழ்பட்டு இருக்க செய்வார். கரெக்டா படிக்கணும். திருப்பி படி சாமுவேல். நம்மளை பத்தி போட்டிருக்காங்க. கீழ்படுத்தினவர் கீழ்பட்டு இருக்கவில்லை என்பது. கீழ்படுத்தினவர் யாரு? கீழ்படுத்தினவர் யாரு? அதுதான் சங்கீதம். இங்க பாரு, for he has put everything under his feet. இங்க என்ன சொல்றாரு? லார்ட் செட் டு மை லார்ட். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் சொல்றது காட் ஃபாதர், ஆண்டவர் சொல்றது லார்டு சன். ஓகேவா? ஆண்டவரை நோக்கி என் வலது பசத்தில் உட்காரோ, உன் சத்துக்களை பாதப்படியாகி போட வரைக்கும் நீ என்னுடைய வலது பசத்தில் உட்கார சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க சகலத்தை கீழ்படுத்தினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. For he has put everything under his feet. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யாரு? his feetனா யாரு? hisனா யாரு? காட், தேவனுடைய காட். his சொல்றது காடா? காட் தான். தமிழ்ல படிங்க நீங்களே. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர்
கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது ஓகே. வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரு, ஆஹ் ஆகிலும் சகலம் அவருக்கு கீழ்ப்படுத்தது என்று சொல்லி இருக்கும் போது ஜீசஸ சகலத்தையும் பத்தி கீழ் ஆக்சுவலா ஏஸ் சொல்றாரு. ஆதாம் பத்தி சொல்லப்பட்டிருக்க. டேய், எங்க சம்மதம் இல்லாம ஆதாம்ல வர்றாரு? இங்க 2 பேர் பத்தி போச்சு இருக்கு. ஒண்ணு காடு, இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா. ஓகேவா? சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர் சகலத்தையும் யார்? அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாருன்னா அப்ப ஜீசஸுக்கு கீழ்ப்படுத்தினாருன்னு நினைக்கிறேன். காட் வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ கீழ்ப்படுத்துறாராம், பாதத்துக்கு கீழ்ப்படுத்துறாராம். Okay. ஓகேவா? கீழ்ப்படுத்தினவரு என்ன பண்றாராம்? இயேசு கிறிஸ்துக்கு கீழே இல்ல சொல்ல வராங்க. அதுக்கு அர்த்த வசனம் படிங்க, 28 படிங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். புரியுதா? Okay. குமாரனையும் தேவனுக்கே அவர் வந்து தேவனையும் கீழ்ப்பட்டிருப்பார். இவங்க 2 பேர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க சபையும் வரல, ஆதமும் வரல. ஓகே, Okay. இத நிறைய பேர் வந்து படிக்கவே மாட்டாங்க. ஓகே, இத வந்து படிச்சாலே புரிஞ்சிடும் நிறைய விஷயங்கள். ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா காட் அல்டிமேட். ஓகே, இயேசு கிறிஸ்து காட் தான் இங்க பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தெளிவடைகிறதுக்கு. ஹீப்ரூஸ் 1 வேணா பாருங்களேன், 9ஆம் வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் போதும் தோழர்களை பார்க்கல உங்களை ஆனந்த தைலத்தினால் உண்மை அபிஷேகம் பண்ணார் சொல்லி போட்டிருக்காரு. அபிஷேகம் பண்ண வேண்டும். Okay. தேவனே உம்முடைய தேவன், ஆகையால் தேவனே சொல்லும் போது யாரை கூப்பிடுறாங்க? இயேசு கிறிஸ்து ஜீசஸ் தாங்க கூப்பிடுறாங்க. ஓகேவா? தேவனே காட். ஓகேவா? உம்முடைய தேவன் சொல்லும் போது யாரு? அவரு யார்கிட்ட ப்ரே பண்ணாரு? பிதாவே தேவன் காட் கிட்ட ப்ரே பண்றாரு. ஓகேவா? அதனாலதான் 8ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். 8 இருந்து படிங்க. இப்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்று. பாத்தீங்களா? இங்க நம்ம பிலிப்பியர் 2ல கூட என்ன படிச்சோம்? ஆகையால் தேவன் என்ன பண்ணாராம்? எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்த்தினாராம். ஓகே, அதுதான் இங்க வந்து நம்ம சங்கீதத்திலேயே நம்ம படிக்கிறோம். இது சொன்னது யார் சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா சங்கீதம் 45:6-7 சொல்றாரு. ஓகேவா? சோ புரியுதுல கான்டெக்ஸ்ட்? இதை நம்ம தெளிவா ஃபுல் ஃபிளெஜ்ல நம்ம படிக்கணும்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. இன்னொரு டவுட் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ அந்த நியாயப்பிரமாணம் 613 கட்டளை இருக்கும்ல, ஆமா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து அது கடைபிடிச்சாரா? நல்ல ஒரு கேள்வி. செமையான கேள்வி. ஓகே, சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வேணா என்ன வேணா ஆன்சர் பண்ணலாம். என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஏன்னா வந்து எனக்கு நான் அது சொல்றேன், தப்பான்னு மட்டும் கரெக்டா பாத்துருக்கேன். ஏன்னா எனக்கும் சாமுக்கும் இன்னைக்கு அதுதான் வந்து வந்தது. இப்போ எதுக்காக நியாயப்பிரமாணம் வந்தது, எதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா பாவத்துக்குரியவங்களுக்கு தானே அந்த நியாயப்பிரமாணம் 613 இருந்துச்சு. ஆனா ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பாவத்துக்குரிய, அவர் ஏன் ஃபர்ஸ்ட் பின்பற்றணும் ஃபர்ஸ்ட்? சரி, ஃபர்ஸ்ட் இல்ல திருப்பி சொல்லுங்க. பாவத்துக்கு அதாவது பாவக்குரியவங்களுக்காண்டி தானே வந்து அந்த 613 நியாயப்பிரமாணம் இருக்கு. ஜீசஸ் தான் வந்து பாவத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு தான் வந்து 613 கட்டளைகள் வந்து கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரே, அவருக்கு எதுக்கு நியாயப்பிரமாணம் சொல்லி கேக்குறீங்க? ஆமா, ஏன்னா அவர் தான் வந்து தன்னைத்தானே வந்து மறிச்சிட்டாருல்ல உயிர். ஏன்னா நம்மளுக்காண்டி தானே வந்து அவர் அந்த மரணமே இது பண்ணாரு. ஓகே, எதை வச்சு சொல்றீங்க? ஏதா வசனம்? ஏன்னா வந்து வசனம் வந்து ஆக்சுவலா வந்து நான் ஒரு வசனம் ஒண்ணு சொல்றேன்னா அது ஃபர்ஸ்ட் நான் கிளாரிட்டி வச்சுக்கிறேன். சாமி அந்த வசனம் மட்டும் சொல்ல. எந்த வசனம்? காலையில நம்ம பார்த்தது மத்தேயு 5:17. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் நியாய பிரமாணத்தை வந்து நிறைவேற்றதான் நான் இங்க வந்திருக்கேன், அதை அழிக்க வரல அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் ஆயிருக்கு. சோ சாம் வந்து என்ன சொல்லலாம்,
அப்ப ஜீசஸ் வந்து எல்லா நியாயப்பிரமாணத்தையும் முடிச்சிட்டாரு அவரு. சோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரை பின்பற்றினா போதும். கரெக்ட் தான் அது. நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றினா போதும். எனக்கு என்னன்னா அது ஓகே தானா, ஆனா அந்த 613 இதுவும் அவர் வந்து கடைபிடிச்சாரான்னு தான் எனக்கு வேணும். ஓகே சாம், நீங்க என்ன அவர் சொல்றீங்க? வந்து ஒரே கடைபிடிச்சா ஒரு சொல்றீங்களா? விஷயத்த கடைபிடிச்சு இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கடைபிடிக்கல. அவர் வந்து சாம் கிட்ட கேக்குறீங்களா? சரி, ஓகே. நீங்க ஆமா, கடைபிடிச்சிட்டீங்க. சாம் என்ன நீங்க சொல்றீங்க? கடைபிடிச்சாரு எல்லாத்தையும், ஞாபகமானத்தையும். ஓகே சரி, வசனம் மூலமா பார்த்துடலாம். படிங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுக்கு இப்படி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்க ஹைலைட் வேற பண்ணிருக்கேன் ஸ்கிரீன்ல. எங்களுக்கு தெரிகிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரர்களுக்கு, அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பனை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகர்களுக்கும், வேசிகளுக்கும், ஆண் புணர்ச்சி சிக்காதவர்களுக்கும், மனுஷனை திருடுகிறவர்களுக்கும், பொய்யாக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமை சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாகிற மற்றொன்று செய்கையாக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்ப யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? இந்த படிச்சதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம இயேசு கிறிஸ்து, அதாவது யாருக்குன்னா அக்கிரமர்களுக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், அசுத்தமானவர்களுக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன் அடிக்கிறவர்களுக்கும். ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி செஞ்சாரா? கிடையாது. ஏன்னா அவர் தான் பரிசுத்தமானவர் ஆச்சு. என்னில் பாவம் ஒன்று குற்றம் ஒன்று என்று சொல்கிறவன் யார் சொல்றாரு. ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து, அப்போ இங்க சொல்லப்பட்ட வசனம் என்னது? 5:17 வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ஓகே, I have not come to abolish the law but to fulfill them. fulfillனா என்னது? அப்பனா வந்து அந்த மரணத்தை தான் அவர் சொல்றாரு. அவர் நம்மளுக்காண்டி சிலுவையில வந்து மரணத்தை அதை மென்ஷன் பண்றாங்களா அங்க? அதை அதெல்லாம் கிடையாது. டைரக்டா நீங்க எங்க போறோம்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அது பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் ரைட்டிங்ஸே போதும் நம்மளுக்கு. பாத்தீங்கன்னா 10:1 படிங்க, 1ல இருந்து படிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பொருளாயிராமல். பொருள் என்னது? நிஜம் கிடையாது. அது வெறும் ஷேடோ, நிழல் சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறதே என்னதுன்னா பவுல், அது நியாயப்பிரமாணம் சொல்றது ஒரு ஷேடோ, ஒரு நிழலா இருக்கு. எதுக்குன்னா வரப்போற ஒரு காரியத்துக்கு. எது வரப்போற காரியம் சொல்றதுதான் இங்க விளக்குறாங்க சொல்லி பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரத்துல. அப்படியே இப்ப படிங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாய்க்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்திலே
பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளின் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஓகே, நியாய இது வரைக்கும் பிரமாணத்தின் போதும். இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து படிக்கலாம். அடுத்ததா இது வரைக்கும் என்ன புரிஞ்சுது? வாட் டிட் வி அண்டர்ஸ்டாண்ட்? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? தொடர்ந்து பலி அதாவது செலுத்தி அவரை செலுத்தி பத்தி கொண்டே எழுதியிருப்பாங்க. வந்தாங்க. யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஓகே. அவங்க வந்து தொடர்ந்து பலி செலுத்தி கொண்டே வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை அவங்க வந்து கரெக்டா கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பலி செலுத்திட்டு நிறுத்திருப்பாங்களேன்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிச்சிருந்தாங்களே வா. நியாயப்பிரமாணம் ஒரு நிழலா இருக்கா. அது ஒரு காலத்திலும் அவங்கள வந்து சுத்தப்படுத்த முடியல. ஓகே, அது சுத்தப்படுத்திருந்ததுன்னா அவங்க என்ன இருப்பாங்க? ஃபுல்லா கிளியரா இருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம எபிரேயர் இந்த வசனம் கூட படிங்க. எதுனா 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரத்துல இதை படிச்சுட்டு நம்ம அதுக்கு வரலாம். அப்போ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், இதை பத்தின கிளாரிட்டி. ஓகே, எதுனா 11ல இருந்து படிங்களேன். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா ஓகே, பரலோகத்துல இருக்கிற உண்மையான டாபர்னக்கிள். இவ மோசே கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் உனக்கு வெளிப்படுத்துற அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த காட்சியின் படி நான் என்ன பண்ணும், எக்ஸாக்டா நீ என்ன பண்ணும், டாபர்னக்கிள் செய்யணும். ஓகே, ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும் சொல்லி சொல்றாரு. அதை ஒண்ணு கூட மாறக்கூடாது சொல்லி சொல்றாரு. அதே போலதான் மோசே செய்யறாரு. அவ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா என்ன பண்றான், கையிலால் செய்யப்படாத ஆலயத்துக்கு போறாராம், பரலோகத்துக்கு போறாராம், தேவன்கிட்டயே. ஓகேவா, அப்படியே படிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்தவருக்கு உங்கள் மனசாட்சியை செய்யும்படிக்கு படிங்க. செய்யும்படிக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரிகளை சுத்தரிப்பது எவ்வளவு நிச்சயம். செய்யும் படிக்கணும் இல்ல, அதனால கொஞ்சம் ஸ்டக் ஆயிருப்பாங்க. ஆமா, ஓகே ஓகே, நான் இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஓகே. சோ அப்ப என்ன பாக்குறோம்னா, என்னதுன்னா செரிமோனியல் அன்கிளீன் பிளட் ஆஃப் கோட் அண்ட் புல்ஸ். இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, வெறும் அவுட்வர்ட் கிளீனிங் தான் பண்ணுது. கரெக்டா? சாமுவேல் ஓகே தானப்பா? சாரிப்பா, இது அப்போ அவுட்வர்ட் கிளீனிங். அப்போ நீங்க 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கிறாராம் இயேசு கிறிஸ்துவின் இது. அப்போ உண்மையான கிளீனிங் எது? உண்மையான ரத்தம் தான். இப்ப எக்ஸாம்பிள், நான் இதே கான்டெக்ட்ல நான் இங்கே போறேன், எங்கன்னா மத்திய 5ஆம் அதிகாரத்துக்கு போறேன். இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, அடல்ட்ரி வச்சுக்கலாம். 5:27 படிங்களா? தானே இது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. சரிப்பா, இப்ப வந்து இங்க கம்பேர் பண்ற என்னதுன்னா, நியாயப்பிரமாணம் பலிகள் என்ன பண்ணுதான், வெளிப்புறமா உங்களை வந்து சுத்திகரிக்குதான். ஓகேவா?
வெளிப்புறமா நீங்க குளிக்கிற மாதிரி உங்களை சுத்திகரிக்குது சொல்லி பாக்குறோம் இந்த வெள்ளாட்டு கடா பலி, இந்த பலி எல்லாம். ஆனா இருதயத்துல என்ன பண்றாங்க? எல்லா வித தப்பித்தங்கள் இருக்கு. இங்க நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ இச்சையாதிருப்பாயாக, இது என்னது, பிறரோட மனைவி இச்சையாதிருப்பாயாக, இல்லைன்னா நீ கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை பண்ணக்கூடாது சொல்லி சொல்லுது. ஆனா கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உன் இருதயத்துல கூட என்ன பண்ணக்கூடாது, நீ உன் சகோதரனை பகைக்க கூடாது. அது பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், உன் கான்சியஸ் மைண்ட்லயே என்ன பண்ணுது, நீ மாத்தணும் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி அடல்ட்ரியும் பாத்தீங்கன்னா, நீ சிந்தையிலேயே நீ தப்பு செஞ்சாலே தப்பு அது சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ இந்த சிந்தையை கழுவுறது எப்படி கழுவ முடியும்? இது நியாயப்பிரமாணத்துல முடியாது. நியாயப்பிரமாண காரியங்கள் அதான் நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்னா, அது ஒன்லி அவுட்வர்ட் கிளீனிங். தெளிவா போட்டுருக்கு பாருங்க, வெளிப்புற கிளீனிங் மட்டும் தான் அது. உங்க கான்சியஸை கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியானாரு, எல்லாருக்கும் மீட்பு கொடுத்தாரு சொல்லி பாக்குறோம். இதான் நம்ம 10ஆம் அதிகாரத்துல புரியுதா? நம்ம ஏன்னா நம்ம பாவம் பண்றதுக்கு பலி கொடுக்கறதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி பலி ஆயிட்டார். சோ நம்ம பலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதானே? ஆமா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணத்தை ரீப்ளேஸ் பண்ணாரு. என்னதுன்னா, நீங்க ஆடோட மாடோட பலி கொடுக்கறதுனால நீங்க அவுட்வர்ட் தான் கிளீனிங் ஆவறீங்க. நான் வரேன், நானே வரேன். அதான் இங்க சொல்றாரு, சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆஃபரிங் யூ டிட் நாட் டிசைர். உங்களுக்கு விருப்பம் கிடையாது. என்ன சர்வாங்க தகன பலியும் உங்களுக்கு ப்ளீஸ் கிடையாது, உங்களுக்கு பிரியம் கிடையாது. நானே வரேன், நான் பலியாகிறேன். பலி ஆயிட்டு தூய ரத்தம். அதனாலதான் ஆதாமுக்கு இணையான ஒரு பலி. ஆடு மாடுலாம் பாத்தீங்கன்னா கம்மியானதுதான், ஒரு ஷேடோ தான். என்னதுன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு, நம்மள என்ன பண்ணுவாரு, காப்பாத்த வருவாரு, மனுக்குலத்தை மரணத்துல இருந்து விடுதலை பண்ண வருவாரு. இல்லைன்னா பலி கொடுத்து ஆதாம் மீட்பார் சொல்ற அந்த ஷேடோவை தான் காமிக்குது. அதனாலதான் இங்க ஷேடோ போட்டுருக்கு. ஒன்லி ஷேடோ, அது நிஜம் கிடையாது. நிஜம் யாருன்னா இயேசு கிறிஸ்து, அவர் தான் வராரு பாருங்க. அதனாலதான் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எங்க சங்கீதம் 40. ஓகேவா? அது இப்ப 8ல இருந்து படிங்க, எபிரேயர் 10:8ல இருந்து படிங்க. நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவது எது, முதலாவது எது? நியாயப்பிரமாணங்கள்ல இரண்டாவதை நிலைநிறுத்தும்படிக்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். நீக்கிறார். அதுக்கு பதிலா இவரோட இது ரீப்ளேஸ் பண்ணது சொல்லி பார்க்கிறோம். அப்படியே படிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனையும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது. ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பாக்குறோம்னா, நம்ம ஏற்கனவே சங்கீதம் 110 பார்த்தோம் பாருங்க, திருப்பியும் கோட் பண்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து பலியை கொடுத்து ஒரே தரம் பலி அவர் மீட்பு கொடுத்து என்ன பண்றாரா, பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாராம். ஓகே, என்ன பண்றாராம், சத்துருக்களை பாதப்படியாக்கி போட வரைக்கும் வெயிட் பண்றாராம். யார் போட போறா? பிதாவை தேவன் என்ன பண்ண போறாரா, எல்லா சத்துருக்களும் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில போட போறாராம். அது வரைக்கும் வலது பஸ்ல உட்கார்ந்துருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப என்ன நடக்குது சொல்லி பாருங்க, 15ல இருந்து படிங்க. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் தமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. பாருங்க, இவைகள் மன்னிக்கப்பட்டதானால், ஓகேவா,
என்னதுன்னா நம்மளுடைய மீறுதல்கள் பாவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டதானால், ஓகே, அதுவும் புதிய உடன்படிக்கை மூலமா, அதுவும் எங்க எழுதப்படுதா? இருதயத்தில் எழுதப்படுதா. அது கட்பாறையில் எழுதப்பட்டது, இது இருதயத்தில் எழுதப்படுதா. ஓகேவா? மன்னிக்கப்பட்டதானால் இனி பாவத்துக்காக பலி செலுத்த தேவையில்லை சொல்லிட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தோட காரணமே என்னதுன்னா பலிகள் தான். ஓகே, தப்பு செஞ்சா பலி செலுத்து. ஓகே, அது எல்லாமே நீக்கப்பட்டுருச்சு. இதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்காரு. ஷேடோக்கு நிஜமான ஒரு ஆள் வந்துட்டாரு. யாரு? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இதுதான் நம்ம கலாத்தியர்ல படிக்கிறோம். ஓகேவா? கலாத்தியர்ல வாங்க. நாலாம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். 4 3 3 சாரி 3. இது சூப்பரா இருக்கும். இங்க 15ல இருந்தே படிச்சீங்கனாலே நல்லா தெளிவு வரும், புரியும். 15ல இருந்து படிங்க. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஓகே, யார்கிட்ட சொன்னாரா? ஆபிரகாம் கிட்ட சொன்னாரா? ஒரு சந்ததி வருவாங்க, அந்த சந்ததி மூலமா என்ன பண்ண போறது? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போறவங்க. ஒரு சீடு. அந்த ஒரு சீடு யாரு? கிறிஸ்து சொல்லி பாக்குறோம். அடுத்தது படிங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு முன்பு உண்டான நியாயப்பிரமாணமானது. ஒரு நிமிஷம்ப்பா, பின்பு வருதா முன்பு வருதா? முன் உறுதி பண்ணப்பட்ட. முன்தான் வருதா? ஓகே, சரி. முன்னுதான் வருது. சரி, ஓகே ஓகே. முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு ஓகே ஓகே உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. என்ன சொல்ல வர்றாரு? கிறிஸ்துவை தேவன் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 4 வருஷம், அதான் அத வந்து அவங்க தள்ளி வச்சுட்டு வாக்குத்தத்தத்தை புரியுதான்னு சொல்லி பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து வாக்குத்து பண்ணாரு, உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படும். அந்த உன் சந்ததி சொல்ற சீட் சொல்றது யாரை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறிக்குது சொல்லி பவுல் சொல்றாரு. ஓகேவா? அடுத்தபடியா என்ன பண்ணுறா? 430 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுதுன்னா நியாயப்பிரமாணம் வருது சொல்லி பாக்குறோம். இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் 430 years later சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நியாயப்பிரமாணம் வருது. அது என்ன பண்ணாதுன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் ப்ராமிஸ் பண்ணாருல, அதை தள்ளிவிடாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா எது இம்பார்ட்டன்ட்? வாக்குத்தத்தம் தான் இம்பார்ட்டன்ட். நியாயப்பிரமாணம் வந்து ஒரு டெம்பரரியா கொடுக்கப்பட்டதான். டெம்பரரியா கொடுக்கப்பட்டது சொல்றதுக்கு கீழே அப்படியே படிங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டும் மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. என்ன போட்டிருக்கு? என்ன சொல்ல வராங்கன்னா, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்ல வராங்கன்னா, நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கு. 430 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் ப்ராமிஸ் பண்ணதுல இருந்து 430 வருஷம் கழிச்சு கொடுக்கப்பட்டது மோசேனால. அது ஆனா என்னதுன்னா டெம்பரரியா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதுன்னா எதுக்காகனா ப்ராமிஸ் சீடு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததி வரும் அளவுக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து வராராம், வர வரைக்கும் அது என்ன பண்ண கொடுக்கப்பட்டிருக்கான். அது எப்படி இருக்கான்? ஒரு கார்டியன் போல இருக்கான். ஓகேவா? ஒரு கார்டியன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பசங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க, கூட வந்து ஒரு கார்டியன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? என்னதுன்னா அப்பா வெளில போயிருக்க, வெளியூர்ல பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரிதான் இங்க. நீங்க அது கூட நீங்க வந்து இங்க படிக்கலாம். எங்கன்னா 23 24 படிங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்பே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய்
நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். எது வரைக்கும்? விசுவாசம் இவ்விதம் வர வரைக்கும், இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். ஓகேவா? சூப்பர் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் படிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாகப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தியா இருந்தது. பாத்தீங்கன்னா, லா வாஸ் அவர் கார்டியன் அன்டில் கிரைஸ்ட் கேம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் தான் நியாயப்பிரமாணத்தோட பவர் இருந்தது. ஏன்னா அது நிழல். நிஜம் வந்துட்ட பிறகு, இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு அது நீக்கிட்டார். அதனாலதான் அது ஒளிஞ்சிருச்சு சொல்லி பாக்குறோம். அது போயிடுச்சு, ஃபுல்ஃபில்டு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அன்டில் ஆல் ஃபுல்ஃபில்டு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, லூக்கா 24 நம்ம எங்க படிக்கலாம்னா 44 நம்ம நேத்திக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, he said to them, this is what I told you while I was still with you. Everything must be fulfilled that is written about me in the law of Moses, prophets and psalms. Okay, நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட காரியங்களும் தீர்க்கதரிசனங்களும் சங்கீதத்துல எழுதப்பட்டதும் எல்லாமே என்ன பண்ணணும்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது எல்லாமே நிறைவேறணும். அந்த நிறைவேறுதல் பாத்தீங்கன்னா நம்ம எங்க படிச்சோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். மேல நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். ஓகே, I have come to fulfill the law, fulfill them சொல்லி பாக்குறோம். புரியுதா கான்டெக்ஸ்ட்? சிங்கராஜ் அப்போ அவரு பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை வெட்டல. ஏன்னா அது ஒரு அவர் அப்பாற்பட்டவர். அவர் என்னது, யாருக்கு நம்ம தான் படிச்சோமே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9 படிச்சோம்ல. அது பாவிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ப்ராமிஸ் சீட். அவர் பெரிய ஆள். அவரு ஓகேவா? அவர் நியாயப்பிரமாணத்தை அந்த பலிகளும் காணிக்கையும் என்ன பண்ணாரு? முடிச்சு அவரோட பலிகள் மூலமா நிறைவேற்ற வந்தார் சொல்லி பாக்குறோம். கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார் சொல்லி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னொன்னு இருக்கு சாமி. இன்னொன்னு எதுவும் காலைல ஒண்ணு சொன்னீங்க. என்னது? நாம் தான் சபையா இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்க, மென்ஷன் பண்ணீங்க. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு சொன்னேன். அது என்னது? அது எக்ஸ்பிளைன் பண்ண. 1 கொரிந்தியர்ல போட்டிருக்கீங்களா, நாமே பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிறோம் சொல்லிட்டு. ஆமாப்பா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல. ஆமா, கரெக்டா. அதுதான் சொன்னேன். தேவன் பழைய ஏற்பாட்டுல இந்த உடன்படிக்கை பெட்டியில தான் வாசம் செய்து கொண்டிருந்தார். ஆனா மனுஷனுக்குள்ள வாசம் செய்ய முடியல. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு நம்மளுக்குள்ளாக தேவன் வாசம் செய்யறாரு. அதான் நம்ம பரிசுத்தாவி கொடுத்திருக்காருல நம்மளுக்கு தேவன். ஆமா. சோ பரிசுத்தாவி மூலமா தேவன் நமக்குள்ள வாசம் செய்யறாரு. அது எப்பனா இங்க அது தெளிவா நம்ம வசனத்திலே படிக்கலாம். நீங்க பார்த்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம். என்னன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல சுவிசேஷத்தை கேட்டு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகே நம்மளுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுதான். 13ஆம் வசனம் படிங்களா? 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாத்தீங்களா? டைரக்டான வசனம். நீங்க சுவிசேஷத்தை கேட்டு எப்ப விசுவாசி ஆகிறவங்களா யாரு? ஞானஸ்தானம் பெறவங்க தான் விசுவாசிகள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? விசுவாசி ஆன போது தேவனை என்ன பண்றாரு? பரிசுத்தாவி கொடுத்து முத்திரை போடுறாராம். பாத்தீங்கன்னா தேவனோட ஆலயம். நம்ம எல்லாம் தேவனோட ஆலயம், ஒவ்வொருத்தருமே. ஓகே, யாரெல்லாம் தேவனோட பரிசுத்தாவி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாமே தேவனோட ஆலயம் தான். ஏன்னா தேவனோட ஆவி நம்மள வாசமா இருக்கிறான். இதுதான் யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுவார். அது கூட பாருங்களேன், சூப்பரா இருக்கும். ஜான் 4ஆம் அதிகாரம். அந்த டைம்ல 19 படிங்களா? அந்த டைம்ல இங்க எருசலேமில் தான் வர்ஷிப் பண்ணணும், தேவனை தொழுது கொள்ளணும், எல்லாம் வேற இடத்துல தொழுது கொள்ளணும் சொல்லிட்டு இருக்காங்க யூதர்கள். ஆனா எப்படி நான் தொழுது கொள்ள சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வரை தான் தேவன் வந்து என்ன பண்றாராம், தேடுகிறாராம். வேணா படிங்க 19 இருந்து. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறபடி நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவன் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பாத்தீங்களா, இந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கு சொல்றாரு. ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்துல இருந்து என்ன பண்றதுன்னா, தொழுது கொள்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருது சொல்லி பாக்குறோம். இப்போ சாம் சொன்னது கரெக்ட் தான். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல அங்கதான் பிதாவை தொழுது கொண்டாங்க சொல்லி பாக்குறோம். எப்ப இயேசு கிறிஸ்து வந்து மீட்பு கொடுத்தாரோ, அவர் ஒரே தரம் என்ன பண்ணாரு, நம்ம எபிரேயர் 10 படிச்சோம்ல, பரலோகத்துல இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் அவர் வந்து மீட்பு கொடுத்தாரோ, இப்போ தேவனுடைய வலது பஸ்ல உட்கார்ந்துருக்கிறாரோ, நம்மளுக்கு என்ன பண்ணுது, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் தேவனோட பரிசுவை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் போன பின்பு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் பரிசுவை அனுப்புறேன். ஓகே, அவர் உங்களை வந்து எல்லா காரியங்களை கொடுத்து உங்களை ஞாபகப்படுத்துவார் சொல்லி யோவான் 14 சொல்லுவார் சொல்லி. ஓகேவா? சரிப்பா. மனிதன் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆமாப்பா, ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு. அது என்னதுன்னா, நம்ம கொர்நேலி வீட்டுல மட்டும் பார்க்கலாம். அது அந்த எக்ஸெப்ஷன், அவங்க ஞானஸ்தானம் பெறாமையே வந்து பரிசுவை பெறுவாங்க. அது எதுக்குன்னா, பேதுரு வந்து ஃபர்ஸ்ட் புறஜாதி மக்கள் வந்து இந்த இந்த சுவிசேஷ வார்த்தைகளை கேட்பாங்க, இல்லைன்னா அது வந்து அவங்க புறஜாதி மக்களுக்கு வந்து இந்த சுவிசேஷம் போது சொல்றது வந்து அவருக்கு தெரியாது. காட் என்ன பண்ணுவார்னா, அவர் பசியில இருக்கும்போது மேல ஒரு விஷன் மாதிரி காமிப்பாரு. மேல வந்து ஒரு பிளேட் மாதிரி இறக்குவார். அதுல எல்லாம் அசுத்தமான ஒரு சாப்பாடும் இருக்கும். ஓகே, மிருகங்கள் இருக்கும். அடிச்சு புசி சொல்லுவாரு. இல்ல, நான் யூதன், நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படிப்பட்டதை நான் சாப்பிட்டது கிடையாது சின்ன வயசுல இருந்து சொல்லுவாரு. நான் பரிசுத்தமாக தான், நீ பரிசுத்தம் இல்ல சொல்லாத சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா அவர் 3 தடவை கேட்பாரு. பேதுரு தான் அடிக்கடி எல்லா டைம்லயும் பாத்தீங்கன்னா 3 தடவை மறுதளிக்கிறது, 3 தடவை இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்றாரு, என் நாடுகளை மீட்பாயாக கேட்கிறாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 தடவை கேட்கிறாரு. அவருக்கு புரியவே இல்லை. ஓகேவா? அப்ப என்ன பண்றாருன்னா, கீழே கொர்நேலிய வீட்டுல இருந்து வந்து கூப்பிட்டு போவாங்க சொல்லி பாக்குறோம். அங்க போன உடனே தான் தெரியுது, ஓகே, நம்மள போலயே வந்து நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து பரிசுத்தை பெற்றோமே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களும் பெற்றிருக்காங்க. அப்ப தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கா சொல்லிட்டு தெரியுது. தெரிஞ்சவன என்ன பண்றாங்கன்னா, அடுத்த விஷயமே என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது கூட பாருங்களேன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆக்ட்ஸ் 10 44 படிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை, தேவனை புகழ்கிறதையும், பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஓகேவா? சோ இது எக்ஸெப்ஷன். இது என்னதுன்னா, பேதுருக்கு புரிய வைக்கிறதுக்காக காமிச்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். மத்தபடி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பிறகுதான் என்ன பண்ணுது, பரிசுத்தை கொடுக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவை விட்டால் சொல்லி சொல்லுங்கப்பா. ஞானஸ்தானன்றது அது வந்து ஒரு அடையாளமா தானே இருக்குது. அவன் உள்ளான மனம் திரும்புதலுக்கு வெளிப்புறமான ஒரு அடையாளம் தானே அது. ஆனா தேவன் வந்து இது சீரியஸா பாக்குறாரு. அது அடையாளம் சொல்றது வந்து எதோட கம்பேர் பண்ணி பாக்குறாருன்னா, காட் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு கம்பேர் பண்றாரு. ஓகேவா? அது எங்க இருக்குன்னா ரோமர்ல இருக்கு, ரோமன்ஸ் 6 ரோமர் 6 அது 1 பாருங்களேன். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்திலே
நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ம். நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலாக நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். போதும். ஓகேவா? இப்ப என்ன சொல்ல மரித்தவன் பாவத்துக்கு மரிச்சிட்டான்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவா என்ன சொல்றாரு, காட் வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்றதா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தது வந்து கிறிஸ்து எப்படி வந்து மரித்தார். இப்ப எக்ஸாம்பிள் தண்ணி இருக்கு, தண்ணியில முழுகுறோம், முழுகும் போது நம்ம என்ன ஆகிறோம், மண்ணோட மண்ணா ஆகிற மாதிரி கன்சிடர் பண்றாரு. ஓகே, திருப்பி எந்திக்கும் போது எப்படி எந்திக்கிறோம், புதிய மனுஷனா எந்திக்கிறோம் சொல்லி பாக்குறோம். அதுதான் காட் கன்சிடர் பண்ற சொல்லி பாக்குறோம். ஓகே, இது வந்து சிம்பாலிக்கா இருந்தாலும் இல்லைன்னா வெளிப்புற தோற்றத்துல இருந்தாலும் காட் அங்க கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. டைரக்ட் வசனத்துக்கு நம்ம ஆப்போசிட்டா இருக்க முடியாது. அதனாலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னா அது எடுத்த ஞானஸ்தானம் வந்து எதுக்கு ஒப்பனையா இருக்கு, கிறிஸ்துவோட மரணத்துக்கு ஒப்பனையா இருக்கு. நீங்க திருப்பி ஞானஸ்தானம் தண்ணியில முழுக்கி எந்திக்கும் போது என்ன பண்றீங்க, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையா இருக்கு. அதை காட் பாக்குறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஜீவியத்தை தேவனுக்கேற்ற வழிகளை நடத்தி கொள்ளுங்க. நீங்க திருப்பி உலக வாழ்க்கைக்கு ஏற்றபடி நடக்காதீங்க, பாவத்துக்காக நடக்காதீங்க சொல்லி சொல்றாரு. புதிய வாழ்க்கைக்கு, நியூ லைஃப். ஓகேப்பா, வேற ஏதாவது இருக்கா? அந்த இந்த வசனமா பாத்துடலாம். எங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றதும் ஜான் 3 நிக்கோதேமஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் மறுபடியும் பிறக்கிறத பத்தி இங்கதான் சொல்லுவாரு. 5ஆம் வசனம் படிங்களா? அவருடைய தாய் 5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதோ பாருங்க, அங்க சீரியஸான வார்த்தை வைக்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி. நான் வச்சுக்கோங்க, இப்ப யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தாங்கன்னா டெக்னிக்கல் எரர். அது டெக்னிக்கல் எரர்னா என்னது, அவங்க ஃபர்ஸ்ட் பரிசாவை பெற முடியாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அது அங்கீகரிக்கப்படாது சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இங்க தெளிவா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே, வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, no one can enter the kingdom of God unless they are born of water and of the spirit. ஓகே, சரிப்பா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஆமாப்பா, இல்ல இது கொஸ்டின் ஆன்சர்வாவே போயிட்டு இருக்கு, நம்ம பாடத்தை வேற பாக்கணும். சரி, இப்ப இது மட்டும் ஆபீஸ்ல இதான போச்சு எங்களுக்கு. ஓகே ஓகே, சொல்லுப்பா சாமுவேல், அந்த பாயிண்ட் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஏத்துக்கொள்றாரு, இன்னொருத்தர் மறுதலிக்கிறாரு. அவன் வந்து ஞானஸ்தானமும் எடுக்கல, ஆனா பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறான்ல அவன். ஆமா, பரலோக ராஜ்யம் இப்போ நம்ம பார்க்கலாம், அது கூட பார்க்கலாம். ஆனா அது வந்து எந்த கிளாஸ்ல வருதுன்னா 3வது கிளாஸ். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வருது. இப்போ 2வது கிளாஸ் போயிட்டு இருக்கு, முடிய போகுது. இன்னும் 2-3 கிளாஸ்ல முடிஞ்சிடும். 3வது கிளாஸ்ல தான் அது வருது. சும்மா ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி எங்கன்னா லூக்கா 24:43. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன கேக்குறான்? நீங்க தான் பாப்போம், நாங்க எந்த எதுவும் சொல்லுவாங்க. அவன் என்ன கேக்குறான்னா, 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தின் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான்.
அப்போ உமது ராஜ்யத்தில் வரும்போது when you come in your kingdom சொல்லும்போது ராஜ்யத்தில் வரும்போது என்னது? அவரோட 2ஆம் வருகை, வல்லமையோடும் மகிமையோடும், இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில. ஓகே, அவர் பூமியில வந்து சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது, ஓகே, வரும்போது என்னை நினைத்தருளும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ராஜ்யத்தில் வரும்போது. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துச்சா? ஒன்னும் வரல. ஓகே, அவர் வரும்போது தான் ராஜ்யம் வருது சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம வந்து 7ஆம் எக்காலம், அதை நம்ம செப்பரேட்டா பார்த்தோம்னு நினைக்கிறேன்ல. ஓகே, வெளிப்படுத்தல் 11, 15 அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, சோ பாத்தீங்கன்னா அதான் கேள்வி கேட்கிறாரு, அதான் சொல்றாரு, ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ட்ரூலி ஐ டெல் யூ டுடே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், பரதேசில என்னோட கூட இருப்பாய் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்ப பரதேசினா என்னது? அதுதான் அவரோட ராஜ்யம் தான். பரலோகம் தான். பாரடைஸ்னா பரலோகம். ஓகே, இயேசு கிறிஸ்து அன்னைக்கே பரலோகம் போயிட்டாரா? ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்ல, போல. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு போல. என்னைக்கு போனாரு? 3ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்து, அதுக்கப்புறம் அவங்க இவங்க கிட்ட பேசி 4ஆம் நாள் தான் போனாங்க. 40 நாள் கழிச்சு. 40 நாளா? ஓகே, எல்லாம் அது எனக்கு மறந்துருச்சு. சரி சரி, கரெக்ட். ஓகே ஓகே, 4-0 தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா 43 நாள். 43 நாள். ஓகேவா? எங்க பார்க்கலாம்னா நம்ம வந்து அது கூட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆக்ட்ஸ் 1ஆம் அதிகாரம். பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல பாருங்க. பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஓகே, சரி, மொத்தம் எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தார்? உங்களுக்கு யாவது தெரியுமா? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்க? இந்த பிறகு நான் சொல்றது கேக்குறது. நிறைய பேருக்கு. அதான் அவங்க சீசர் 12 பேர் தானே அப்ப இருந்தாங்க. 12 பேர் தான். இல்ல, சாமுவேல் நிறைய பேர் சொல்றாரு. சாமுவேல் கரெக்டா? நிறைய பேர்னா எத்தனை பேர்? நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 200 பேர். 200 ஒரு 1000 பேர் காட்சி கொடுத்திருப்பாரு. நீங்க 200ல இருந்து 1000 போயிட்டீங்க. நடுவுல வாங்க. ஓகே, எங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஓகே, 5-6 படிங்க. இல்ல 4-5-6 படிங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஏவாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு 500 சகோதரருக்கு ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் அந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மரித்தார், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இந்நாள் வரைக்கும். ஓகே ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. சில பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இப்ப 500 பேர், 500. இந்த ஞாபகம், இந்த வசனம் எல்லாம் நீங்க பேசும்போதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஓகேவா? அநேக பேருக்கு சாட்சி கொடுத்தாரு. நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெல்ல, அவர் டைரக்டா பரலோகம் போயிட்டார் சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பயங்கர டிபேட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நான் தெளிவா சொல்றதுக்கு வசனத்தை இதை பாயிண்ட் புரிச்சுக்கோங்க. ஓகே, சரி. அப்ப பாத்தீங்கன்னா 43 நாள் கழிச்சுதான். ஏன்னா 3 நாள் வந்து என்ன பண்ணாரு? யோனா எப்படி 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் என்ன பண்ணுவான்? பூமியில அடக்கம் பண்ண நிலைமையில இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். 3 நாள் கழிச்சுதான் உயிர் செல்றாரு. அப்புறம் 40 நாள் என்ன பண்றாரு? பூமியில அநேகருக்கு காட்சி கொடுத்தாரு. அநேகர் சொல்லும்போது எத்தனை பேரு? 500 பேருக்கு மேல காட்சி கொடுக்குறா சொல்லி பாக்குறோம். நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி பாக்குறோம். கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ராணியாகிய பவுல் எனக்கும் வந்து காட்சி கொடுத்தாரு. 7-8 படிங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஓகே, அகால பிறவியாகிய பவுலுக்கும் தரிசனமானார். ஆனா பவுலுக்கு தரிசனமானது பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருந்து தரிசனமானாரு. ஓகேவா? அவ பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, பவுலோட கண்ணெல்லாம் போயிடுச்சு. ஓகே, கண்ணை பார்க்க முடியல. அடுத்தது அவர் செதுத்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா
அனினாஸ் அவர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை திருப்பி ரீஸ்டோர் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இது அப்போஸ்தலர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது அப்போஸ்தலர் 7ஆம் வசனம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? கடைசி அப்போஸ்தலர் வந்து பார்த்துட்டு டாட்டா காமிச்சாங்க, அவர் மேல போயிட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் போன மாதிரியே திருப்பி வருவாங்க சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இதான் அந்த நடந்த நிகழ்வு. அப்போ எவ்வளவு 43 நாட்கள் புரிஞ்சுச்சா? 43 days சொல்லி பாக்குறோம். அவங்க தரிசனமானார் அப்படின்னா என்ன மீனிங் அங்கிள்? அவங்க யூஸ்வலா அவர் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருந்தாரா இல்ல அப்பப்போ வந்தாரா? 43 நாள் அங்கேயே தானே இருக்கிறாரு. அப்போ மனுஷனுங்க மாதிரியே இருக்காரா? அவங்க கூட வந்து சாப்பிடுறாரு, ஓகே, அப்பம் பிக்கிறாரு, ஓகே, அது மட்டும் இல்லாம மீன் வறுத்து கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. ஓகே, அடிக்கடி அவர் வந்து டிசப்பியர் ஆகிறாரு, நிறைய வாட்டி அப்பியர் ஆகிறாரு. அவர் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, அதனால வந்து என்னதுன்னா அவர் 40 நாள் வந்து என்ன பண்றாருன்னா ஒருத்தர் ஒரு வாட்டி வந்து எம்மாவூர் சீஷர்களுக்கு வந்து காமிச்சாரு. சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். தரிசனம்னா வந்து அவங்க பாக்குறாங்க. ஓகே, தனிப்பட்ட விஷன் கிடையாது. இது அப்பியர்டு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அப்பியர் சொல்ற வார்த்தை யூஸ் பண்றது அப்பியர்டு. ஓகே, சரிப்பா. அப்ப 43 நாள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி எங்க பாத்துருக்கோம்? லூக்கா 24:43. இப்ப 23:43. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இன்று கிடையாது, அப்போ 43 நாள் கழிச்சு. ஓகேவா? அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரடைஸ் பத்தி நம்ம பார்க்கணும். பாரடைஸ்னா என்னது ஃபர்ஸ்ட்? அதான் அவரோட ராஜ்யம். சரி, அதை வேணா பார்க்கலாம். பாரடைஸ் சொல்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழியில எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகே, லூக்கா 23:43 இதோட முடிச்சிடலாம். பைபிள் ஹப். ஓகே, இது பாத்தீங்கன்னா 23:43. ட்ரூலி ஐ டெல் யூ டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். பாரடைஸ் கிளிக் பண்றேன். பாரடோஸ் சொல்லி பாக்குறோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அக்கரஸ் வந்து 3 இடத்துல இந்த வார்த்தை. ஓகே, வேற எங்கேயும் யூஸ் பண்ணப்படல. எங்கன்னா லூக்கா 23:43, 2 கொரிந்தியர் 12:4, வெளிப்படுத்தல் 2:7. அப்ப பாத்தீங்கன்னா 3 இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பாரடைஸ் புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 இடத்துல என்ன சுற்றுச்சூழலை வச்சு பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது லூக்கா சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 கொரிந்தியர் 12:4 பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து படிங்க, 2ல இருந்து படிங்க. ரெண்டு கொரிந்தியர் 12 1 கூட படிக்கலாம் நீங்க. இல்ல இது இப்ப பார்க்கலாமா, நம்ம அப்புறமா பார்க்கலாமா? ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் ஓகேவா? பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அப்புறம் ஓகே தான. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திற்கு புறம்பாய் இருந்ததினாலே அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே, போதும். ஓகே, இது அந்த மனுஷன் யாரு பாத்தீங்கன்னா பவுல் தான். அவரை பத்தி பேசுவாரு. அவர் கீழே பாத்தீங்கன்னா நான் இதை குறிச்சு நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் சொல்லி கீழே பேசுவார் அந்த மனுஷனை பத்தி. அது யாருன்னா அவர் தான். ஆனா இங்க என்ன நான் பாக்குறேன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இங்க 2ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லி சொல்றாரு. 3ஆம் வானம். ஓகேவா? அதே விஷயம் அந்த 3ஆம் வானத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா அவன் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டானா பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. 3ஆம் வானத்தை பரதேசிக்கு கம்பேர் பண்றாரு. புரியுதா? அவர் சொல்ல வருது புரியுதா? திருப்பி வேணா படிங்க.
கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் பாயிண்ட் பாருங்க. சரீரத்தினாலே ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஃபர்ஸ்ட் இதை புடிச்சுக்கோங்க. இதை வந்து தனியா எழுதிக்கோங்க. 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஓகே ஃபர்ஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட் படிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானே, இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ இருந்தானோ புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் ம், அறிவார். ம். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு பாருங்க, இங்க 3ஆம் வானத்தை என்ன பண்றாருன்னா பரதேசி சொல்லி மாத்திட்டாருங்க. புரியுதா? ஓகேண்ணா. ஓகே, 3ஆம் வானத்தை பரதேசி சொல்லி மாத்திட்டாருங்க. காட் அப் டு பாரடைஸ். இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கும். வாஸ் காட் அப் டு பாரடைஸ். இங்க பாத்தீங்கன்னா காட் அப் டு தேர்ட் ஹெவன் சொல்லி போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா காட் அப் டு பாரடைஸ் சொல்லி பாக்குறோம். இங்க தேர்ட் ஹெவனை வந்து பாரடைஸா மாத்திட்டாரு. ஓகேவா? அதுதான் இங்க பாரடைஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ தேர்ட் ஹெவன்னா என்னது? இதான் நம்மளுக்கு கிடைக்கிற க்ளூ. தேர்ட் ஹெவன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே? 2 பேதுருல பார்த்தோம்ல. 2 பேதுரு 3. முதலாம் வானவ பூமி ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. 2ஆம் வானவ பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. 3ஆம் வானவ பூமி என்னது? நீதி வாசமா இருக்கும் உலகம். ஓகேவா? இதுதான் வந்து நீதி வாசமா உலகத்தை தான் என்ன பண்ணாரு பவுல் வந்து பாக்குறாராம். அதுதான் வந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ஓகே, 3ஆம் வானம் சொல்லும் போது என்னதுன்னா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா பேதுரு சொல்ற இந்த புதிய வானம், புதிய பூமி பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, இத வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தோம். என்னதுன்னா அடுத்தபடியா வெளிப்படுத்தல் இருக்கு 2:7. இப்போ 2:7 வந்து பார்த்தோம்னா அங்க போலாம். வெளிப்படுத்தல் 2:7. படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பரதேசில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஜீவ விருட்சத்தின் கனி வந்து ஆக்சுவலா எங்க இருந்தது? ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்தது. அப்ப ஏதேன் தோட்டத்தை தான் என்ன சொல்றாருன்னா பாரடைஸ். பாரடைஸ்னாலே பயங்கர ஃபிளரிஷான ஒரு இடம். ஓகேவா? இங்க நம்ம இப்ப சாம்பிள் திருப்பி சாரி சிங்கராஜ் வராரு. சிங்கராஜ் இதை படிச்சோம் நாங்க வெளிப்படுத்தல் 2:7. சோ அதை பாத்தீங்கன்னா பரதேசில இருக்கிற ஜீவச்சத்தின் கனியை தரேன் சொல்றாரு. அப்போ ஏதேன் தோட்டத்துல இருந்த காரியம், ஏதேன் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஜீவச்சத்தின் கனி இருந்தது. அந்த கனியை புசி கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுதான் காட் என்ன பண்ணாருன்னா நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நம்ம போனோம்னா அங்க கடைசியில பார்த்தோம்னா இங்க 22ஆம் வசனத்துல பாருங்க. அப்படியே 24 வசனம் படிங்க. 22 அப்புறம் 24. இந்த தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் இருக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை விட்டு ஜீவவருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே, யாரும் போய் அதை சாப்பிடக்கூடாது படிக்க என்ன பண்றான்னு தடுத்துட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, லைஃப் இந்த ஜீவவருட்சத்தின் கனியை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும்படிக்கு போகாத படிக்கு தடுத்துட்டாரு சொல்லி பாக்குறோம். அப்போ வெளிப்படுத்தல் நம்ம பார்த்த விஷயம் என்னதுன்னா ஜெயம் கொள்ளையவனோ அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற ஜீவவருட்சத்தின் கனியை நான் திருப்பி புசிக்க கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஏதேன் தோட்டம் சொல்றது எப்படி இருந்தது? செழிப்பா இருந்தது, சந்தோஷமா இருந்தாங்க சொல்லி பாக்குறோம்.
ஓகே, அப்படிதான் என்ன பண்ண போறாரு தேவன் வந்து இந்த பூமியை வந்து ரீஸ்டோர் பண்ண போறாரு சொல்லி போறோம். பழைய நிலைமைக்கு எல்லாவற்றையும் மாற்ற போறாராம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்க 3ஆம் அதிகாரத்துல நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு வந்த இது என்னது? சாபம் என்னது? மரணம் தான். மரணம். அதே நேரத்துல பிள்ளை பெறுதல் வந்து பாத்தீங்கன்னா பெயினோட தான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பெறுதல் பெறுவேன். ஓகே, சைல்ட் பர்த் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும் சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல லேண்ட் வந்து முள்ளும் குறுக்கும் தான் வந்து பிறப்பிக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? எல்லாமே வந்து நீ பயிரிடுறது எல்லாமே வந்து நீ கஷ்டப்படணும், எல்லாமே முள்ளும் குறுக்கும் தான் பிறப்பிக்க சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல நீ இறந்து போயிடும் சொல்லி சொல்றாரு. மண்ணால் உருவாக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பவே சொல்லி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதே விஷயம் தான் ஐசையா 65 பாருங்களேன். ஐசையா 65ல 17 இருந்து பாருங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஓகே, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்படியே நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லா வரும். டைரக்டா இங்க வந்துருங்க. எங்கன்னா 23ல இருந்து வாங்க. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். ஓகேவா? அப்போதும் பாத்தீங்கன்னா அவங்க அங்க என்ன ஆச்சுன்னா சாபம் வந்தது எல்லாமே என்ன ஆகுது? புதிய வானம் புதிய பூமியில ரிவர்ஸ்ல ஆகுது. இயேசு கிறிஸ்து மூலமா என்ன ஆகுது? ஆதாமுக்குள் மரணம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் வருது சொல்லி பாக்குறோம். அப்போ ஆதாம் மூலமா வந்து சாபங்கள் பூமிக்கு வந்தது, பிள்ளை பெறுதல் வந்து சாபமா அது கஷ்டமாச்சு சொல்லி பாக்குறோம். அது எல்லாமே என்ன பண்றாரு? புதிய வானம் புதிய பூமியில மாத்திரா சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க நம்ம பார்த்த அந்த பாரடைஸ் சொல்றது வந்து நத்திங் பட் அந்த ஏதேன் தோட்டத்தோட அந்த பழைய நிலைமையை வந்து என்ன பண்றாருன்னா ரீஸ்டோர் பண்றாரு. ஓகேவா? நித்திய ஜீவனை கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அதான் நித்திய ஜீவன் யார் ஜெயிக்கொள்றானோ அவங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் நான் கொடுக்குற சொல்லி சொல்றாரு. அதே போலதான் அந்த கல்லன் என்ன கேட்கிறான்னா ராஜ்யத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் என்ன ஆகுது? ராஜ்யம் வருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வரும்போது என்ன நினைத்தரலும் சொல்லி கேட்கிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்று நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட கூட நீ பரதேசில் இருப்ப, ராஜ்யம் வராமது என்னோட கூட நீ இருப்ப சொல்லி சொல்றாரு. அப்போ பாரடைஸ் சொல்றது அவரும் என்ன பண்றாரு? ராஜ்யத்தை தான் மீன் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அதான் நம்ம இந்த வசனங்களை வச்சு பாக்குறோம். அப்ப 3ஆம் வானம் சொல்றதும் அங்க பார்த்தது பேதுரு மூலமா பார்த்தோம், பவுல் சொன்ன காரியம் பார்த்தோம். அதே நேரத்துல இங்க வெளிப்படுத்தல் 2:7 பாக்குறோம். ஓகேவா? அது எதுனா தேவன் ராஜ்யம் தான் பாக்குறோம். அது ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ராஜ்யமா இருக்கு சொல்லி பாக்குறோம். பழைய சீருக்கு கொண்டு வந்தது. அதான் நம்ம வந்து தானியேல் 2ல வந்து பாத்தீங்கன்னா கைகளால் பேர்க்கப்படாத கல் என்ன பண்ணுமா? அந்த சிலையை உடைச்சி அதோ பெரிய ராஜ்யம் ஆகுமா. அந்த ராஜ்யம் தான் வந்து இங்க சொல்லப்படுது சொல்லி பாக்குறோம். எங்கன்னா லூக்கா 23:43. புரியுதா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ஆனா ஒரு டவுட் எனக்கு இருக்கு. இதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏன் இன்றுன்னு சொல்றாரு? ட்ரூலி ஐ டெல் யூ டுடே. அங்க பாத்தீங்கன்னா டுடே வில் பி வித்தின் பாரடைஸ். இன்னைக்கே நீ வந்து ராஜ்யத்துல வந்து சொல்லி சொல்றாரு. ஏன்? அப்ப அவரும் அந்த 7ஆம் நாளை குறிக்கிறாரா? இல்ல அப்படிலாம் இல்ல ஏன்னா இன்றுனா ஓகே. ஏன்? இதுதான் உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பரலோகத்துக்கு. சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்றாரா? இன்று என்னோட கூட பரதேசிப்பா. ஆனா 2 பேருமே போல அன்னைக்கே 43 நாள் கழிச்சு தான் போறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கு. என்னதுன்னா இந்த விஷயம் மட்டும் காமிக்கிறேன். இந்த இது பாத்துறீங்களா? கிராண்ட்மா ஸ்கிரீன். லெட் அஸ் ஈட் கிராண்ட்மா. லெட் அஸ் ஈட் கிராண்ட்மா சொல்லும்போது என்னது அப்படி சொல்றாங்க? லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா. ஓகே, பங்க்சுவேஷன் சேவ்ஸ் லைஃப். ஒரு கமா வந்து என்ன ஆச்சுன்னா மாத்தி போட்டதுனால என்னாச்சு? கிராண்ட்மா சாப்பிடுற அளவுக்கு போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த மாதிரி என்னதுன்னா
நீங்க கிரேக்க வார்த்தை பாத்தீங்கன்னா கிரேக்க இதுனா இதுல போகணும் எங்கன்னா ஸ்கெப்டிஜென்ஸ்ல போகணும் எங்கன்னா இன்டர்லீனியர் பைபிள் ஸ்கிரிப்சர் கிரீக். ஓகே, அதுல லூக்கா 23:43 அங்க பாத்தீங்கன்னா கமாலாம் கிடையாது கிரேக்க வார்த்தையில எல்லாம். இங்கிலீஷ்ல தான் கமா அப்போஸ்ட்ரோஃபி அந்த இதெல்லாம் இருக்கு. ஓகே, அங்க என்னாச்சுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க கமாவை தூக்கி இங்க போட்டாங்க, முன்னாடி போறதுக்கு பதில். சரி, முன்னாடி போட்டாங்க பின்னாடி போறதுக்கு பதில். அதுலதான் அந்த கன்ஃபியூஷன். ஓகே, இங்க பாருங்க, இதான் கிரேக்க இதுல எந்த வித கமா அப்போஸ்ட்ரோஃபி எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ்ல தான் வந்து அது இருக்கு. என்னதுன்னா என்ன எழுதிருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரூலி ஐ டெல் யூ டுடே, அப்புறம் கமா வந்திருக்கணும். இன்னைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்ற மாதிரி ட்ரூலி ஐ டெல் யூ டுடே, கமா யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், நீ என்னோட கூட என்ன பண்ணுவ ராஜ்யத்துல சொல்லி சொல்றாரு. ஓகே, அதுதான் இது. அது புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இது பாக்குறோம். ஒரு கமா வந்து என்ன பண்ணுது, அந்த கான்டெக்ஸ்டே மாத்தி இருக்கு. ஓகே ஓகே சரிப்பா. ஓகே பாக்கலாம். ஒரு ப்ரே பண்ணுங்கப்பா. யாரு சாம் பண்றீங்களா நீங்க? சிங்கராஜ் சிங்கராஜ் சரி, ஒரு ட்ரை பண்ணுங்க சிங்கராஜ். இல்ல நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு, அதுவே சரியா வர சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு மாதிரி இல்ல, நாளையில இருந்து நானே ப்ரே பண்றேன். நாளைல இருந்து ஓகே. சரி ஓகே ஆனந்தி. சரி ஓகே, எங்க பண்றதுக்கு கூட அவை நிறைய காரியங்களை நாம பார்த்து அவையப்பா எங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான அப்பா அவையப்பா அனைத்து காரியங்கள் இது போடுறதுக்கு அவையப்பா எங்களை அவையப்பா எங்களுக்கு தெரியாத காரியங்களை தெளிவுபடுத்துங்க. அவையப்பா எங்களுக்கு தேவையானதை அவைகளுக்கு அவையாக எடுத்து அவையப்பா உங்களை அதிகமாக இது மூலமா விசுவாசம் அடைந்து அவையப்பா தெரியாத மக்களுக்கு இன்னும் அதிகமான விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி ராஜா இதுவே ஒரு மொழிக்கு பரிசுத்தமாக காண்பித்து அவனுடைய வேதாவின் மூலமாக பற்றி அவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க நீங்கள் பண்ணுங்க. அவனை போல அனைத்து கிளாஸ்களை நாங்கள் பார்த்து அவனப்பா உங்களிடத்தில் அவன் சேவை என்ஜாய் பண்ணுங்க. அவனப்பா எல்லோர இது வலியுறுத்தினா ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாது. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பை. Bye. Thank you. Thank you.